அழகிருச்சு, மல்லிகைப்பூ வடையிருச்சு, தேங்காய் அழகிருச்சு, திருவிளக்கு அடைஞ்சிருச்சு, அந்த அக்கினி சரமால மங்கி போயிருச்சுங்க, குழைச்சு வச்சு சந்தனம் உடந்து போயிருச்சு, நிறசம்பா இருந்த கலசம் குறசம்பா ஆயிருச்சுங்க. அதை பார்த்த உடனே அங்க கோட்டையிலிருந்து 52 கிலோமீட்டருங்க சரியா, அந்த படுகளம் வந்து சரியா 52 கிலோமீட்டருங்க. கோட்டையில இருந்து தன்னந்தனி ஒரு பொண்ணா அங்கிருந்து 3-4 நாளுங்க ராப்பகல் பார்க்காத அண்ணர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த வருத்தத்திலேயே தலவிரி கோலமா அங்கிருந்து நேரம் கிளம்பி பெத்தெடுத்து வளர்த்த செல்லாண்டியம்மன் கோட்டைக்கு முதல்ல போறாங்க. செல்லாண்டியம்மன் கோட்டைக்கு போய் அம்மா பெத்தவ தேவி தாமரைய வளர்த்தனவ செல்லாண்டி இப்படி நீ வந்து கொடுத்தவரை அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுகிறேன். அந்த செல்லாண்டியம்மன் சொல்லுதுங்க, உங்க அண்ணமார் கத்தி வட்ட நேரத்துக்கு வெரசா வந்திருந்தா நான் கத்தி குருவி இருப்பேன், கத்திக்காய் ஆத்திருப்பேன். வில்லுப்பட்ட நேரத்துக்கு வெரசா வந்திருந்தா வில்ல உருவி இருப்பேன், வில்லுக்காய் ஆத்திருப்பேன். உங்க அண்ணமார் 2 பேருமே இங்க வரலையம்மா, வந்திருந்தா நான் ஆத்தி காப்பாத்திருப்பேன். இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லேன். இப்ப நான் போய் எங்க அண்ணமார் அந்த பணக்குவியில நான் எங்கினமாக ஆங்கட்டேன்னு சொல்ல, அப்ப அந்த செல்லாண்டியம்மா சொல்றாங்க, ஒன்னர் செத்தடத்திலே ஒன்னரலை ஒத்திருக்கும், சங்க செத்தடத்திலே தங்கரலை ஒத்திருக்கும், அத்த மகன் செத்தடத்திலே அடுக்குமலை ஒத்திருக்கும், சாமகன் செத்தடத்திலே ஜாதிமுலை ஒத்திருக்கும், பட்ட மரம் தலைச்சனைக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய தலையில ஒரு கலசத்தையும் கையில வேப்ப கொத்தையும் சொல்லி வேப்ப கொத்தை கொடுத்து அந்த படுகளை கட்டுக்கு தாட்டி விடன்னு ஒரு அடி போகையிலைங்க. அந்த மலையேறி போகும்போது பெரியாண்டி அம்மா வந்து ஆயடி தவசம் தவம் இருக்கீங்க, ஏதோ பெண்வாடை அடிக்குதுன்னு சொல்லி ஆணை அனுப்புறான், குதிரை அனுப்புறான், புலி அனுப்புறான், பாம்பு அனுப்புறான். போறதெல்லாம் என்ன திரும்பி வரலைங்க. கடைசியில பாதுகாப்புக்கு இருந்த மகாமணி அனுப்பிச்சுட்டு என்னென்ன போய் பார்த்துட்டு வான்னு சொன்னா அங்க போய் பார்த்தா தங்க அழுது இருக்கிற எல்லா ஜீவனும் உட்காந்து அவளோட சேர்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தா மகாமணியும் தானே, நீ வாமா உனக்குண்டான செய்தி என்னன்னு சொல்லி பெரியாண்டியம்மன் சொல்லுவாங்க. பெரியாண்டியம்மனத்தை கூட்டிட்டு போவையில பெரியாண்டியம்மன் வந்து அழி ரூபத்துல நீங்க ஆணம் இல்லாத பெண்ணு ரொம்ப தான் தடை வெடிச்சு போட்டு அத்தா சோர்னிக்கா. அதை பார்த்தோடனே தங்க இருந்துகிட்டு நானே எங்க அண்ணன் இழந்துட்டேன்னு வரேன், நீ இப்படி குறுக்க நிக்கிறியான்னு சொல்லி மாரில் அடிச்சுக்கிட்டு அளவா அந்த தங்காலோட கண்ணீர் வந்தங்க பெரியாண்டியம்மன் பாதத்துல பட்ட உடனே பெரியாண்டியம்மனுக்கு இருந்தான சாப விலகி பெண்ரூபம் கிடைச்சிருக்கா. அம்மா எனக்கு உண்டான சாப விலகி இருக்கு, நான் சந்தோஷத்துல இருக்கிற உனக்கு என்ன வர வேணும்னு கேளுன்னு சொல்ல, அம்மா இங்க அண்ணமாரை எழுப்பின மறுவார்த்தை காங்கோன்னு சொல்லங்காட்டி உங்க அண்ணமாரை எழுப்ப முடியும், ஆனா திருப்பி நீ வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது, 3.25 நாளைக்கு நான் உனக்கு வர வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பரமேஸ்வரன் கிட்ட வாதாடி 3.25 நாளைக்கு அந்த உயிர் வாங்கி கொடுத்து தங்கோசி தங்கசாரடை பொன்னோசி பொஞ்சராடை கொடுத்து காதல் மந்திரத்தையும் சொல்லி நீ போய் காயம்பட்ட இடத்துல இந்த தங்கோசி தங்கசாரடை வச்சு பொருதி உங்க அண்ணமாரி எழுப்பு சாமி அவங்க எந்திரிப்பாங்கன்னு சொல்லி அனுப்பா. சொன்னபடியும் தானே அங்க வீரப்பூர் படுகளத்துல போய் அண்ணமாரை கண்டுபிடிச்சுங்க. அதே மாதிரி அண்ணமார் நெஞ்சில குத்தி இருந்த வாழை உருவிட்டுங்க. தங்க பொன்னருக்கு தங்கோசி பொன்னோசி பொஞ்சரடு சங்கருக்கு தங்கோசி தங்கசாரடு பொருதி அவர் சொன்ன மாதிரி மந்திரத்தை சொல்லி தீர்த்த எழுதி தெளிச்ச உடனே அங்க மாண்டு கடந்தவையா டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. 3.25 நாளைக்கு உயிர் வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே அம்மா மாண்டார் திரும்பினார் பூமி தாங்காது, இதே மாதிரி எல்லாரும் இதே மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா அந்த பூமி தாங்காதம்மா, நாங்க மாண்டவையிலாவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்ப தங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன வழின்னு சொல்லி கேட்க, அம்மா 6 கன்னிமார்களுக்கு நடுவே 7ஆம் கன்னியாக இருன்னு சொல்லி அவங்க வாத்தி வரக்கூடத்துல போறாங்க. அதே மாதிரி கன்னிமார் தெய்வங்கள் 6 பேர் வர்றாங்க. 6 பேர் வந்து அம்மா உங்க அண்ணமார் என்னதான் இருந்தாலும் நீ வந்து பத்திரி தான் சொல்லுவாங்க, நாங்க எப்படி நம்புறதுன்னு கேட்க, அதுக்கு என்ன சாமி பண்ணணும்னு சொல்ல 6 பேரும் 6 அக்கினி குண்டத்தை வளர்த்தி அக்கினியில இறங்கி ஏன்னு சொல்ல வேகாச்சுரையும் சாக வரமற்றவள் அந்த பத்தினியுடைய தன்மை இருக்கிறது வேகாச்சுரையும் சாக வர அந்த 6 குண்டத்துல இறங்கி வெளிவரங்காட்டி பத்தினி தானம்மா, நீ வந்து அண்ணமா அப்பா அம்மா அண்ணன் கூட இருந்ததுனால இங்க 6 பேருக்கு நடுவுல 7வது கன்னியாக இருந்து நிக்க வைக்க, அங்க நாகபாலம் வந்து குடபிடிக்க, இன்னும் கன்னிமார் தெய்வத்துக்கு நடுவில் பாத்தீங்கன்னா நம்ம தங்காயா தாங்க, நாகம் குடபிடிக்க நம்ம தங்காயா தாங்க. ஒரு அடி போடு.